நான் மேகாரோச்சிக்காவை கூட்டிட்டு வந்துட்டேன். நீ அழ வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாமே சரியாயிடும். யா. அப்புறம் ஐ வாண்ட் யூ டு நோ தட் நான் என்னெல்லாம் செய்கிறேனோ அதெல்லாம் உனக்காக இல்லை, எனக்காக தான் செய்கிறேன். யூ நோ வாட், என்னோட ரூம்ல அதுவும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுது, என்ன மாதிரியே. இதெல்லாமே நம்ம அப்புறமா பேசிக்கலாம். ஏன்? நான் உன்னை பார்த்த உடனே உன்னை எவ்வளவு தூரம் மிஸ் பண்ணேன்னு எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த ரூமும் சரி நானும் சரி எவ்வளவு தூரம் உன்னை. நான் அங்க தனியா இருந்தா அந்த ரூம்க்கு என்ன எப்படி பிடிக்கும் சொல்ல? அது உனக்காக காத்துக்கிட்டு இருக்க. நீ என் வீட்டுக்கு வரணுங்கிறது மட்டும்தான் இப்ப என்னோட நோக்கமாவே இருக்க. நீ வீட்டுக்கு வந்ததும் உங்ககிட்ட எவ்வளவு விஷயங்களை பேசணும்னு ஆசைப்பட்டேன். உன்னை எப்படியெல்லாம் ஆரவாரமா வரவேற்கிறதுன்னு யோசிச்சேன். நீ வரும்போது உன் மேல பூக்களை தூவி உன்னை வரவேற்கணும்னு நினைச்சேன். இந்த மாதிரி எவ்வளவு விஷயம் இருக்கு, அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு வாங்க போலான்னு சொன்ன என்ன அர்த்தம்? நான் அமைதியா உட்காந்து ஹியரிங் கேட்கணுமா? எனக்கு விருப்பம் இல்லை, நான் உன்கிட்ட சொல்லி ஆகணும். நாங்க எல்லாரும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணோம். நம்ம ரூமோட மனசு பிரீதா எப்போ வருவான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். ரூமோட மனசா? யா, ரூமுக்கும் மனசு இருக்குல்ல, அதுவும் உன்னை மிஸ் பண்ணிட்டு இருக்க. அதோட ஐ டோன்ட் நோ, நீ இருக்கும்போது பெருசா ஒன்றும் ஃபீல் ஆகல, ஆனா நீ இல்லாதப்போ அந்த ரூமே வேற மாதிரி இருக்க. நீ திரும்பி வந்த உடனே என்னோட பெட்ரூம்ல நீ தூங்கலாம். இனிமே அது நம்ம பெட். உன்னால ஏதோ முடியாதுன்னு சொல்ற, ஆனா நீ எனக்காக எல்லாமே செய்யற. எதெல்லாம் நீ ப்ராமிஸ் பண்றியோ அது எல்லாமே செய்யற. உன்னால எல்லாமே முடியும். அது எனக்கே தெரிஞ்ச விஷயம் தான். நான் தான் சொன்னல, இதெல்லாம் நான் உனக்காக செய்யல, நமக்காக செய்யறேன். நான் தான் உங்ககிட்ட சொன்னேனே, ஹோலி அன்னைக்கு மகேஷ் கோமால இருந்து வெளியே வந்துட்டாரு. ஆனா அவர் இன்னும் முழுசா ரெக்கவரி ஆகல. நான் இன்னொன்னு சொன்னேன், இவருக்கு ஞாபக சக்தி பாதிக்கப்பட்டிருக்கு. சில நேரத்துல எல்லாத்தையும் மறந்துடுவாரு, சில நேரத்துல இவருக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடும். டாக்டர், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு நீங்க இதெல்லாத்தையும் சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் இருக்கே, அது முறை நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அப்படி நடந்தது இல்ல. மகேஷ் டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து இருந்தாரு, எதோ சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் அடுத்த நிமிஷமே அவர் சொன்னது அவர் மறந்துட்டாரு. டாக்டர் சார், அவரு கோமால இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி என்னைக்கும் நடக்கல. இதுதான் முதல் தடவை. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப கவலையா இருக்கு. ராக்கி மேடம், இப்ப இவரோட மூளைக்கு எது பழைய விஷயம் எது புதிய விஷயம்னு தெரியாது. இன்ஷார்ட், இன்னும் இவர் மெமரி ஃபுல்லா ரெக்கவரி ஆகல. சோ சில நேரத்துல மறக்கிறது, ஞாபகம் வருது, இதெல்லாம் சில நாட்கள் சில மாதங்கள் இப்படிதான் இருக்கும். என்ன டாக்டர் சொல்றீங்க? சில மாசம்னா என்ன அர்த்தம்னு சொல்லுங்க. அதாவது இவருக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இவருக்கு ஏதாவது ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணுனா இவரோட பிரெயினுக்கு பிரஷர் ஏற்படும், டென்ஷன் ஆவாரு. நான் தான் முன்னாடியே சொன்னேன், இன்னைக்கு மறுபடியும் சொல்றேன், இவருக்கு எந்த விதத்திலையும் எந்த டென்ஷனையும் தராதீங்க. அது மெமரி விஷயமா இருந்தாலும் சரி, இல்ல வீட்டுல எந்த டென்ஷனா இருந்தாலும் சரி. ஒருவேளை வீட்டுல ஏதாவது டென்ஷன் இருந்தா அது அவர்கிட்ட சொல்லாம இருந்தா ரொம்ப நல்லது. இதை நீங்க குறிப்பா கவனிச்சுக்கணும். இவருக்கு எந்த விஷயத்தோட எந்த சம்பவத்தோட எந்த விதமான ஷாக்கும் ஏற்படக்கூடாது. நான் இப்ப போய் மகேஷை பாக்குறேன். ஒன்னி, டாக்டர் என்ன சொன்னாரு? மகேஷ்க்கு ஒண்ணும் இல்லையே. ஒண்ணும் இல்ல அத்தை, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. கரீனா அக்கா, அது டாக்டர் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, மகேஷ் இன்னும் முழுசா குணமாகலன்னு சொன்னாரு. சில நேரத்துல அவருக்கு மெமரி லாஸும் ஆகும்னு சொன்னாரு, சில நேரத்துல திரும்ப வரும்னு சொன்னாரு. எதையும் சொல்ல முடியாதான். அவரு முழுசா குணமாக அவரோட ஞாபக சக்தி முழுசா திரும்ப வர
சில மாசங்கள் ஆகும்னு சொன்னாரு. அது வரைக்கும் நாம யாரும் அவருக்கு எந்தவித டென்ஷனையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ கொடுக்க கூடாதுன்னு சொன்னாரு. இல்லனா அவரோட உடம்பு இன்னும் மோசமாயிடும்னு சொன்னாரு. இங்க பாருமா, ஒரு வேலை பண்ண. இன்னைக்கு கோர்ட்ல ஹியரிங் இருக்குல்ல, நீ கோர்ட்டுக்கு போ, நான் வரல. ஆனா அது வந்து அத்தை. ஆமா அண்ணி, நானும் இப்ப உங்க கூட கோர்ட்டுக்கு வரல. நான் எங்க வீட்லயே இருக்கனே. அம்மா, சுரேஷ் அண்ணா, பம்மி அண்ணி கூடயே இருக்கேன். நாங்க எல்லாரும் அண்ணாவை நல்லா பாத்துக்கிறோம். நீங்க எதுக்காகவும் டென்ஷன் ஆகாதீங்க. நாங்க மகேஷ பாத்துக்கிறோம்மா, டென்ஷன் ஆகாத, நீ போ. அண்ணி, பிரீதா உங்களுக்கு ரொம்ப முக்கியம்ன்றது எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு கோர்ட்க்கு அவ கேஸ் வருது. நீங்க கண்டிப்பா அங்க இருந்தே ஆகணும். சோ நீங்க கோர்ட்க்கு போங்க. நாங்க எல்லாரும் அண்ணாவை பாத்துக்கிறோம். நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாம போங்க, சரியா? போயிட்டு வாமா. வாமா, நம்ம மகேஷ் ரூமுக்கு போலாம். சரிங்கம்மா. கரண், அம்மா, அப்பா எங்க? கரண், அது வந்து பாட்டிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனால உன்னோட அப்பா என்கிட்ட நான் அம்மாவோட வீட்ல இருக்கேன்னு சொன்னாரு. பாட்டிக்கு என்னாச்சு? அது அவங்களுக்கு எப்பவும் வர கால் வலிதான். ரொம்ப வலியால அவஸ்தைப்படுறாங்க. அதுக்கப்புறம் கரீனாக்கா மகேஷும் இப்பதானே குணமாயிருக்காரு. அதனால அவங்கள தனியா விட வேண்டாம், நான் அவங்கள இருந்து பாத்துக்கிறேன்னு அவங்க சொன்னாங்க. பிரீதா, இங்க பாருமா, உன்னை சப்போர்ட் பண்ண நம்ம வீட்ல இருந்து யாருமே வரலன்னு கவலைப்படாதம்மா, தைரியமா இரு. இங்க பாருமா, நான் வந்திருக்கேன், உனக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்கேன், உன் கூடவே இருப்பேன். தெரியும் ராக்கிமா, நீங்க அப்படிலாம் ஒண்ணும் நினைக்க வேண்டாம். நீங்களும் இங்க இருக்கீங்க, கரணும் என் கூடவே இருக்கான்ல. கரண் ஏதாவது பண்ணி என்ன இங்க இருந்து காப்பாத்திருவான். அதுவும் இல்லாம மகேஷ் அப்பாக்கு உடம்பு முழுசா குணமாயிடும். நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னா அப்புறம் பாட்டியோட காலு சரியாயிடும். சரி, நீங்க ரெண்டு பேரும் அம்மா பொண்ணுங்கிற அளவுக்கு பாசம் காட்டிக்கிறீங்க, எனக்கு புரியுது. ஆனா சரளா ஆண்டி என்ன பையனை தான் பாக்குறாங்க. என்ன சரளா ஆண்டி? அட, இதுல கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீயும் என் புள்ளதான்ப்பா. அம்மா, என்ன ஜெலசி ஃபீல் ஆகுதா உங்களுக்கு? உன்னை அச்சச்சோ, என்னாச்சு? எல்லாமே அன்புதான். ஐ மீன் கரண் ரொம்பவே லக்கி தான். அதான் எல்லாருமே அவனை ரொம்ப நேசிக்கிறாங்க. ஆஃப் கோர்ஸ், அன்புதான் காரணம். எனக்கு எப்பவுமே நிறைய அன்பு கிடைக்கும். பிகாஸ் ஐ எம் கரண். எனக்கு அன்புக்கு பஞ்சமே இருக்காது. ஆனா இப்ப எல்லாரும் பிரீதா மேலேயே அன்பு செலுத்துறாங்க. பிரீதா, நான் இப்போ ஒரு ப்ராமிஸ் பண்றேன். இங்க வந்திருக்கிற எல்லாரும் முன்னாடியும் சொல்றேன், இன்னைக்கு கண்டிப்பா நீ வீட்டுக்கு திரும்பி வந்துருவ. எக்ஸ்கியூஸ் மீ, கோர்ட் ஹியரிங்க்கு டைம் ஆயிடுச்சு. நாங்க பிரீதாவை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகணும். வாங்க. ஏசிபி சார், தேங்க்ஸ்.
என்ன பிரீதா, உங்களுக்காக நான் எப்படி செத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? பிரீதா நிரபராதி, அவங்களுக்கு தண்டனை கிடைக்க கூடாதுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன ஒரு முறை கூட பார்க்கவே இல்லையே. பிரீதா, பிரீதா, எனக்கு இன்னும் எவ்வளவு பரீட்சை வைப்பீங்க? இந்த மனசு உங்களை தான் காதலிக்குதுன்னு நீங்க எப்ப புரிஞ்சுப்பீங்க? நான் உங்களை உயிருக்கு உயிரை காதலிக்கிறேன். விசாரணையை ஆரம்பிக்கலாம். மை லார்ட், ஐ எம் ப்ராசிக்யூட் அட்வொகேட் அசோக் குமார். நான் அக்ஷய தரப்புல வாதாடுறேன். அவர் தான் கொலை செய்யப்பட்டார். யுவர் ஆனர், நான் சித்தார்த் பக்ஷி. நான் என்னோட கிளையண்ட் பிரீதாவோட சார்பா அந்த கேஸ் எடுத்து நடத்துறேன். அவங்கள சந்தேகத்தின் பேர்ல போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. பாயிண்ட் டு பி நோட்டட் யுவர் ஆனர், சந்தேகத்தின் பேர்ல. பிரீதா கரண் அந்த மகேஷ் குடும்பத்தோட மருமக. இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபேமிலிஸ்ல கேஸ் நிறைய வரும். இவங்க கதையெல்லாம் சந்தேகத்தின் பேர்ல தான் ஆரம்பிக்கும், சந்தேகத்திலேயே முடிஞ்சிரும். இந்த கேப்ல உண்மையான குற்றவாளி தப்பிச்சு போயிடுவாங்க. யுவர் ஆனர், இங்க நாம பணக்காரங்க ஏழைகளை பத்தி பேசல. இங்க நாம பேசுறது ஒரு குற்றவாளி நிரபராதியை பத்தி நாம பேசுறோம். யுவர் ஆனர், இந்த கோர்ட்ல என்னோட கிளையண்ட் பிரீதா அவர்களை குற்றவாளின்னு நிரூபிக்க தான் எல்லாரும் போராடுறாங்க. உண்மை என்ன தெரியுமா யுவர் ஆனர்? என்னோட கிளையண்ட் பிரீதா அவர்கள் நிரபராதி. அவங்களே ஒரு குற்றவாளியோட வேட்டை தான். யுவர் ஆனர், ஐ எம் வெரி சாரி டு சே, எந்த மிஸ்டர் அக்ஷய்க்கு மர்டர் நடந்ததோ அவர்தான் உண்மையான குற்றவாளியே. அதோட என் கிளையண்ட் ஒரு நிரபராதி. அண்ட் இத என்னால நிரூபிக்க முடியும். நான் இப்போ ஒரு சாட்சிய விட்னஸ் பாக்ஸ்ல நிக்க வைக்க அனுமதி கேட்கிறேன். அவங்க அக்ஷய்க்கு ரொம்ப நெருங்கினவங்க. அனுமதிக்கிறேன். அது வேற யாரும் இல்ல, மிஸ் ருச்சிகா தான். நீ ருச்சிகா மேகாவை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வா. மத்தபடி அவங்ககிட்ட இருந்து உண்மையை நான் வரவழைக்கிறேன். அப்ஜெக்ஷன் மை லார்ட், என்கிட்ட சாட்சிகளோட லிஸ்டே இருக்கு. ஆனா அதுல ருச்சிகா பேரு இல்ல. யுவர் ஆனர், இந்த சாட்சி இப்பதான் உள்ள வந்திருக்காங்க. அதோட கோர்ட்டுக்குன்னு ஒரு பழக்கம் இருக்கு. கேஸ் சம்பந்தப்பட்ட யாரு வேணாலும் வந்து சாட்சி சொல்லலாம். யுவர் ஆனர், நான் நீதிமன்றத்துல வேண்டி கேட்டுக்கிறேன். ஒருத்தர் சொல்ற சாட்சியால இன்னொருத்தருடைய உயிர் காப்பாற்றப்படுதுன்னா அவங்களுக்கு சாட்சி சொல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கணும். அப்ஜெக்ஷன் மை லார்ட். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்டு. நான் அனுமதிக்கிறேன். நீங்க ருச்சிகாவை விட்னஸ் பாக்ஸுக்கு வர சொல்லுங்க. தேங்க்யூ யுவர் ஆனர். இது மேல கை வச்சு சத்தியம் பண்ணுங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை. நான் கீதா மேல கை வச்சு சத்தியமா சொல்றேன். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றுமில்லை. சரி சொல்லுங்க மிஸ் ருச்சிகா, நீங்க அக்ஷயோட கேர்ள் ஃப்ரெண்ட் ரைட்? இல்ல, நான் அக்ஷயோட கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும் இல்ல, அவன் குழந்தையோட அம்மாவும் தான்.
எங்களுக்கு கல்யாணம் ஆகலதான், ஆனா எங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. அக்ஷயோட குழந்தையோட அம்மாவா இவளா? அவன் பயங்கரமான ஆளா இருப்பான் போல இருக்கே. சோ மிஸ் ருச்சிகா, எல்லாருக்கும் தெரிய வேண்டிய விஷயத்த நீங்க கோர்ட்ல சொல்லிடுறீங்களா? மேடம் இந்தாங்க தண்ணி குடிங்க. சாரி ஜட் சார், எனக்கு ரொம்ப புழுக்கமா இருக்கு, சஃபகேஷன் ஆகுது. நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா 5 மினிட்ஸ் எடுத்துக்கலாமா ப்ளீஸ்? பர்மிஷன் கிராண்டட். தேங்க்யூ. யுவர் ஆனர், நான் இப்ப இந்த கோர்ட்டோட விலை மதிப்பில்லாத நேரத்தை வீணடிக்காம, யுவர் ஆனர், நான் இந்த கதையை பத்தி கொஞ்சம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான சாட்சி ஆதாரத்தை நான் ஒப்படைக்கிறேன். கதை ரொம்ப கிறிஸ்டல் கிளியர் கதை. முதல் விஷயம் என்னன்னா, என்னோட கிளையண்ட் பிரீதா அவர்கள் அக்ஷய பார்க்க ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க அவங்க 2 பேர்த்துக்குள்ள சண்டை நடந்திருக்கு. ஆனா யுவர் ஆனர், மிஸ்டர் அக்ஷய் என்னோட கிளையண்ட் கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணாரு. அவங்க தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக அக்ஷய தாக்குனாங்க. ஆனா என் கிளையண்ட் அங்கிருந்து கிளம்பும் போது அந்த நேரத்துல மிஸ்டர் அக்ஷய் உயிரோட இருந்திருக்காரு. ஆனா அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க ஹோட்டல்ல இருந்து கிளம்புனப்ப அக்ஷய் உயிரோட இருந்தான்னு எப்படி சொல்றாங்க? யுவர் ஆனர், என்னோட கிளையண்டே ஒரு டாக்டர் தான். அவங்க தான் எங்கிட்ட சொன்னாங்க, அவங்க எப்போ அங்கிருந்து கிளம்புனாங்களோ அப்ப அங்க அக்ஷய் உயிரோட இருந்திருக்காரு. ஏன்னா யுவர் ஆனர், என்னோட கிளையண்ட் வெளியே வந்த நேரம் அண்ட் அக்ஷய்க்கு மர்டர் நடந்த நேரம் ரெண்டும் ஒன்னோட ஒன்னு மேட்சே ஆகல. என்னோட கிளையண்ட் பிரீதா அவர்கள் அவங்களுடைய நாத்தனாரோட அங்கிருந்து 7:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா அக்ஷயோட மர்டர் சரியா நைட்டு 8:30 மணிக்கு தான் நடந்திருக்கு. யுவர் ஆனர், இது சிசிடிவியோட ஃபுட்டேஜ். இது என் கிளையண்ட் வீட்டு வாசல்ல இருக்கிறது. அதனால யுவர் ஆனர், இதை நான் கோர்ட்ல ஒப்படைக்கணும்னு நினைக்கிறேன். அதோட இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு நிரூபணம் ஆயிடும். அதாவது மிஸ் பிரீதா அவர்கள் தன்னோட நாத்தனாரோட அவங்க வீட்டுக்குள்ள 7:30 மணிக்கு உள்ள போறாங்க. அதோட அக்ஷயோட மர்டர் 8:30 மணிக்கு தான் நடந்திருக்கு. இதுல இருந்தே தெளிவா தெரியுது யுவர் ஆனர், என்னோட கிளையண்ட் ஒரு நிரபராதி. நீங்களே பாருங்க. தேங்க் காட் நானும் பிருத்வியும் வீட்டோட பேக் டோர் வழியா என்டர் ஆனோம். இல்லனா வீட்டுக்குள்ள வரும்போது நாங்களும் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல மாட்டிருப்போம். பிரமாதம் ஷர்லின் பேபி, நீ பேக் டோர் வழியா என்ட்ரி கொடுத்த பாரு, அது பிரமாதமான விஷயம். சும்மா சொல்லக்கூடாது. நீ முட்டாள்களுக்கு இல்ல, புத்திசாலிகளுக்கான மகாராணி, இந்த கிரேட் பிருத்வியோட மகாராணி.